ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்து எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷத்திய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியானது பிறக்க இருக்கு. அன்னைக்கு மிகச்சரியாக காலை 9:32 சூரிய பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருட துவக்கத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அடுத்ததாக மிதுனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு உச்ச குருவாக ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அடுத்ததாக கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. மீனத்தில் புதன் செவ்வாய் சனி பகவான் 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள்ல தான் அந்த வருடமானது துவங்க இருக்கு. ரிஷப லக்னத்தில் ஆண்டானது துவங்க இருக்குது. மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர். புதன் செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மாத கணக்கில், அதாவது ஒரு மாதத்துல இருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவர்கள். வருடக்கோள்களான குரு பகவான் குரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது அப்படின்னு எடுக்கும்போது வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருடக்கோள்களை வைத்துத்தான் அந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அந்த விதத்துல இந்த குரு பகவான் எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, சனி பகவான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பலன்கள் அந்த வருடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த வருடத்துல சனி பெயர்ச்சி கிடையாது. திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி சனி பெயர்ச்சி கிடையாது. குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. வாக்கியப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருக்கணிதப்படி டிசம்பர் 5ஆம் தேதியும் வாக்கியப்படி நவம்பர் 13ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆன பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் இந்த வருடம் இருக்கு. ஆனா இந்த கிரகணங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தாக்கங்களும் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இருக்காது. அதனால நம்ம கிரகணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல சந்திரனானவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருடத்தின் ராஜாவாக குரு பகவான் வராரு. மந்திரியாக செவ்வாய் பகவானும் சேனாதிபதியாக சந்திர பகவானும் வருகிறாங்க. மேஷராசிக்கார நேயர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் எந்த விதமான மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா அவரோட ராசியிலே இருக்க போறாரு. 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பு, இதுக்கெல்லாமே இந்த வருஷம் நிறைய சான்சஸ் வரும். குலதெய்வ அருள் பூரணமா கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குங்க. 5 கூடியவன் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ராசியில நிக்கிறதுனால தலைமை பொறுப்புகள், பதவி உயர்வுகள் இதெல்லாமே மேச ராசிக்கார நேயர்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது காத்திருக்கு. ராசிக்கு 2-7 கூடியவர்கள் சுக்கிரன் ராசியில இணைய போறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு திருமண வாய்ப்பு, மனதிற்கு பிடித்தமான பெண் அமைந்து திருமண வாழ்க்கை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளிடம் ஒரு மனச்சங்கடம், ஒரு மன கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்து கவனமாக சகோதர சகோதரிகளிடம் பேசும்போது கவனமா பேசுறது
மனச்சங்கடத்தை குறைக்கும். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான மீனத்தில் மறைகிறார். 6, 8, 12ஆம் இடங்கள் மறைவிட ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம். சோ ராசியாதிபதி செவ்வாய் 12ல, அதுவும் அதிஜல ராசியான மீனத்தில் போயிட்டு மறையறதுனால சொந்த ஊர்ல இருந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த இடங்களுக்கு மாறி போகும்போது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அமையக்கூடிய வருடமாக இந்த வருடத்தை எதிர்பார்க்கலாம். ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தால் பூர்வீகத்தை விட்டு வெளியில ஒர்க் பண்றது அந்த ஜாதகருக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அந்த அளவுல பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டுல ராசியாதிபதி செவ்வாய் 12 மறையறதுனால கடல் தாண்டி வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாமே மேஷராசினருக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்கள் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக அமையும். ஸோ ஜூன் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ 4ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சியாக போறதுனால மேஷராசிக்கார நேயர்கள் இவ்வளோ நாள் எனக்கு இடம் இல்லை, வீடு மனை அப்படிங்கிறது இன்னும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்கார நேயர்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது காத்திருக்கு. எங்க கிட்ட இடம் இருக்குங்க, சொந்த வீடு இல்லை, இது வரைக்கும் வாடகை வீட்லயே இத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்கார நேயர்கள் வீடு கட்டும் யோகம் அப்படிங்கறத இந்த குரு பயிற்சியானது கொடுக்க இருக்கு. 4ஆம் இடம் வண்டி வாகனம் வாங்குறதுக்குமே அதுதான் அந்த இடத்த தான் நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது வண்டி வாகனம், வீடு வாங்கும் அமைப்பு, வீடு கட்டும் அமைப்பு இதெல்லாமே இந்த வருடம் மேஷராசிக்கார நேயர்களுக்கு அமையும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாளில் குரு பகவான் அப்படின்னு சொல்லி வரும்போது கல்வியில் நல்ல வளர்ச்சி, நல்ல யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிருக்கு. 4ஆம் இடம் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கு ஒரு உரிய காலமாக இந்த வருடம் இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு தொட்ட காரியம் துலங்கும். சோ மளிகை கடை வச்சிருக்கீங்க, துணி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் மேஷராசிக்கார நேயர்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்தில் குரு பகவானானவர் பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்தை பார்ப்பதனால சோ ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, இஎம்ஐ எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா பல்கா ஒரு பணம், சோ எப்பயோ ஒரு பணம் சேமித்து வைத்திருப்பீங்க, அந்த பணம் கடன் அடைபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இந்த வருஷம் நடக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதாவது கடன் அடைபடும், புதிதாக கடன்கள் வாங்கி வீடு கட்டும் யோகம் இதெல்லாமே அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல் திருமணம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி டிவோர்ஸ் ஆனுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறுமணம், மனதிற்கு பிடித்த துணையோடு மறுமணம் அமையறதுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். குலதெய்வ ஆசி, தெய்வீக பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள் இது எல்லாமே போறதுனால நல்ல ஒரு தெய்வீக அருள், தெய்வ கடாம்சம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக மேஷராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆண்டு இருக்குங்க. சோ அவங்கவுங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்து முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு மறுமணம், சோ வீடு கட்ட முடியல இத்தனை நாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வீடு மனை கட்டும் யோகம், வாங்கும் அமைப்பு இதெல்லாமே கொடுத்து அவங்கவுங்க வாழ்க்கையில அந்தந்த வயசுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே அள்ளி கொடுக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சோ மேஷராசிக்கார நேர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து விரய சனியாக, அதாவது 7.5 சனி ஆரம்பமாயிட்டு விரய சனி நடந்துட்டு இருக்கு. எல்லாமே சுப விரயமாக பண்ணும்போது எந்தவித ஒரு சிக்கலும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை மிக அருமையாக கொண்டு போலாம். இந்த சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா குரு மாறின உடனே குரு பகவான் 9ஆம் பார்வையா சனி பகவானை பாக்குறதுனால சுப செலவுகள், சுப விரயங்கள் பண்ணும்போது எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த 7.5 சனி அந்த காலகட்டமுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் அப்படிங்கறத இங்க சொல்லலாங்க. சோ எப்படி பார்த்தாலும் குரு பெயர்ச்சியும் சரி, நடக்கக்கூடிய இந்த 7.5 சனியும் சரி, ராகு கேதுவும் சரி ஓரளவுக்கு நல்ல விதமான மாற்றங்களை இந்த பராபவ வருடத்தில் மேஷராசிக்கார நேயர்களுக்கு வழங்குவார் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சோ லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்தவாறு வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.